அம்மன் மாதம் வந்துருச்சுங்க. அம்மன் மாதம் என்றாலே இது ஆடி மாதம் தான். அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான மாதம் என்பதால் இதை அம்பாள் மாதம் என அழைப்பார்கள். ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் அருள் நிறைந்திருக்கும் மாதமாக கருதப்படுகிறது. அதிலும் வரும் ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் மிகுந்த சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் அம்மனை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி, ஆரோக்கியம், செல்வம், இறையொருள் கிடைக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. தொடங்கும் முதல் நாளே ஆடி வெள்ளி என்பதால் அந்த நாளில் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட்டு அம்மனுக்கு விளக்கேற்றி மஞ்சள், குங்குமம், பூக்களால் அலங்காரம் செய்வது மிகுந்த சிறந்த பலனை தரும். அதன் பிறகு ஜூலை 19ஆம் தேதி வளர்பிறையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் வருகிறது. தொடர்ந்து ஜூலை 29ஆம் தேதி சக்தி மிகுந்த ஆடி பௌர்ணமி வருகிறது. அன்று அம்பாளை சிவபெருமானையும் வழிபட்டு தீபம் ஏற்றி மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருகிறது. இந்த நாளில் நதி தாயை வழிபட்டு குடும்ப வளமும் செழிப்பும் வேண்டுவது மிகுந்த சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்வது அளவற்ற புண்ணியத்தை தரும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரும் ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபட மிகவும் உகந்த நாள். அன்று தர்ப்பணம் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து குடும்பத்தில் பல தடைகள் விலகும் என நம்பப்படுகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடிப்பூரம் வருகிறது. ஆண்டாள் நாச்சியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் பெண்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி கருட பஞ்சமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். இப்படி ஆடி மாதம் முழுவதும் ஆன்மீக சிறப்புகள் நிறைந்துள்ளன. இந்த மாதத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றி கூழ் படைத்து மனதார வழிபட்டால் தீராத கஷ்டங்கள் விலகி நோய்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, ஐஸ்வர்யம் பெருகும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. எனவே இந்த புனிதமான ஆடி மாதத்தில் உங்களால் முடிந்தால் வழிபாடுகளை செய்து அம்மனின் பேரொருளை ஆசீர்வாதத்தையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருக இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள்.